அதிமுகவுக்கு யாருமே கூட்டணி வர மாட்டாங்க, அதிமுகவால் கூட்டணி அமைக்க முடியாது. களம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அது அதிமுகவுக்கு பாசிட்டிவாக திரும்பி. இதில் விஜய்ங்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் உள்ளே வருது அப்படின்னு சொல்லி மீடியா தான் வீணாக பயத்தை கிளப்புறாங்க. விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறதெல்லாம் அது நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போயுமே அதிமுக இப்போ 10 வருஷமாக அம்மா மறைவுக்கு பிறகு 10 வருஷமாக வந்து அது 3 பெரிய தேர்தல். தொண்டர்களுடைய உற்சாகம்ன்றது எந்த இடத்துலையுமே குறையில. ஒரு கட்சிக்கு அதுதான் வேணும். அந்த உற்சாகம்ன்றது நீங்கள் காசு கொடுத்தாலாம் வராது. டிடிவி அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இந்த தடவை மாறி வெற்றிக்கான விஷயங்களில் அது ஒரு மிக முக்கியமான ஒரு பெண் நிறுவனம். ஒரு நேரேட்டிவை செட் பண்ணி வாரம் ஒரு நேரேட்டிவ், அந்த வார நேரேட்டிவ்க்கு எல்லாரும் சத்தம் போடுறது, அதையெல்லாம் தாண்டி அதிமுகங்கிறது எப்போதுமே மக்களை பெரிய அளவில் நம்புகின்ற ஒரு கட்சி. அடுத்தவங்க அறிவை ஆட்டையை போடுறதில்ல. திமுகவை மெஞ்ச நாட்கள். திமுகவில் இன்னைய தேதிக்கு ஒரிஜினலாக திங்க் பண்ணுறதுக்கு ஒருத்தம் கிடையாது சார். திமுகங்கிறது ஒரு பட்டியலினத்துக்கு எதிரான ஒரு கட்சி. அது பட்டியலின மினிஸ்டர்ஸையோ பட்டியலினத்தில் இருக்கின்ற எம்எல்ஏவையோ எம்பியோ யாருமே நிர்வாகிகளையோ அது வந்து ஒரு காலுக்கு போடும் சிறப்பாகத்தான் அது நடக்கும். மெரிபா பன்னீர் சோடா, I trust Meriba. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவில் இருந்து திருமிகு நாச்சியா சுகந்தி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புறமும் சரி, இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஈடுபடுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். யாருக்கு சாதகமாக இந்த களம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது டவுட்டே வேணாம். கை பொண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? அதாவது ஒட்டுமொத்த ஊடகங்களும் அதிமுக குறித்து எதிர்மறையான செய்திகளை கடந்த 5 ஆண்டுகளாக 4.25 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்த போதிலும் இன்னைக்கு இந்த நிமிஷம் களம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அது அதிமுகவுக்கு பாசிட்டிவாக திரும்பி இருக்கு. இது வந்து ஏதோ பெரிய மேஜிக் மாதிரி நடந்த விஷயம் கிடையாது. எங்களுடைய பொதுச் செயலாளரின் தொடர் பிரச்சாரம் மிக முக்கிய காரணம். அது அவர் வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கலை, கடந்த 10 மாதங்களாகவே அவர் களத்தில் இருக்கார். அது ஒரு மிக முக்கிய காரணம். கூட்டணியை ஃபர்ஸ்ட் கட்டமைத்தது யாருன்னு பார்த்தா அதிமுக தான். நீங்கள் சொன்ன அந்த களத்துக்கு ஒரு 10 மாதங்களுக்கு முன்னாடியே போனது. இரண்டாவது, இந்த மீடியாக்கள் உருவாக்கிச்சுல ஒரு நேரேட்டிவ், அதிமுகவுக்கு யாருமே கூட்டணி வர மாட்டாங்க, அதிமுகவால் கூட்டணி அமைக்க முடியாது இப்படின்னு ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தபோது பாஜக கூட்டணிக்கு வந்தது. பாஜகவை தொடர்ந்து பல கட்சிகள் வந்தது. அதில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக டிடிவி அவர்கள் கூட்டணிக்கு வந்தது அப்படிங்கிறது இந்த கூட்டணியை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு. 21 தேர்தலில் வந்து டிடிவியோட அமமுக கட்சி வந்து கிட்டத்தட்ட அதிமுகவின் வெற்றியை ஒரு 20 தொகுதிகளில் பாதிச்சது. அப்படி இருந்ததுன்னா அந்த 75 + ஒரு 20 அப்படிங்கிறது 95 கூட லாஸ்ட் டைம் மாறியதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. இல்லை, அரித்மெட்டிக் வைஸ் நம்ம பார்க்கும்போது 95, கெமிஸ்ட்ரி வைஸ்னு பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக கூட அது வந்திருக்கும். ஸோ அப்போது வந்து போன முறை யார் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன அச்சுறுத்தலாக இருந்தால், அரசியலை பொறுத்தளவுக்கு ஒரு தூசியும் நம்மளை அச்சுறுத்துதுன்னா அதை தாம்பாக்கம் இழுத்துக்கிறது தான் அரசியல் சாணக்கியத்தனம். ஸோ அந்தளவுக்கு இருந்த இடத்துல அவரை வந்து டிடிவி அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இந்த தடவை மாறி வெற்றிக்கான விஷயங்களில் அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது மீடியா எதிர்ப்பு, குறிப்பாக இந்த பெண் நிறுவனம் ஒரு நேரேட்டிவை செட் பண்ணி வாரம் ஒரு நேரேட்டிவ், அந்த வார நேரேட்டிவ்க்கு எல்லாரும் சத்தம் போடுறது, அதையெல்லாம் தாண்டி அதிமுகங்கிறது எப்போதுமே மக்களை பெரிய அளவில் நம்புகின்ற ஒரு கட்சி. அதிமுக வந்து எப்பயுமே இந்த ரொம்ப பணம் வச்சுருக்கவங்க, ரொம்ப முதலாளித்துவமாக இருக்கிறவங்க, இங்கே அதிமுகக்குள்ளே கப்பல்லாம் வச்சுருக்கிற அளவுக்கெல்லாம் யாரும் பெரிய பணக்காரர்கள் கிடையாது. பெரிய சாராய ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்கவங்க யாரும் கிடையாது. இல்லை, கடந்த 2014 தேர்தலே அதிமுக வந்து அப்போ 40 தொகுதிகள், பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகள் வந்து தனித்து களம் கண்டாங்க.
அப்போயே நம்ம பார்க்குறோம் திருவண்ணாமலை மாதிரி ஒரு எம்பி தொகுதிக்கு வந்து சாதாரண சத்துணவு வேட்பாளராக நிறுத்தின கட்சி அதிமுக அந்த காலகட்டத்தில். இல்லை, நீங்கள் அதிமுகவில் வந்து எம்பியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிறவங்க லிஸ்ட்டை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே பலருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப விளிம்பு நிலை வாழ்க்கை. இப்போ தான் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வந்து சொல்லியிருப்பார், என்னுடைய அப்பா வந்து பறையடிக்கின்ற ஒரு தொழிலாளி, அவருடைய மகன் நான் இந்த சாதியை சார்ந்தவன் அப்படின்னாலே என்னை கொண்டு வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கினது அதிமுக. அதிமுக எப்போதும் விளிம்புநிலை மனிதர்கள் பக்கத்தில் நிற்குது. உதயகுமார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அமைச்சரவையிலையும் சரி, ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையிலையும் சரி, சீனியர் மினிஸ்டர். அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் பெருமையாக சொல்லுவார், ஒரு காலத்தில் வந்து நான் மதுரையில் வந்து ரிக்ஷா இழுத்துட்டு இருந்தேன், ஓட்டிகிட்டு இருந்தேன், இப்போ நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவார். அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி சொல்லுவார், பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர், நான் வந்து போஸ்ட் ஓட்டிகிட்டு இருந்தேன், இன்னைக்கு உயிரிய நிலையில் என்னை கொண்டு வந்தது யாருன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப பெருமிதமாக சொல்லக்கூடிய வரலாறு அதிமுகவுக்கு இருந்தது. இல்லை, அதிமுகங்கிற கட்சி வந்து எப்படின்னீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு வந்து அதோட பேஸே எப்படின்னீங்கன்னா சாதாரண மனிதர்களோட கட்சி அது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்த போது அவர் பின்னாடி வந்தவங்களாம் பெரிய பணக்காரர்கள் கிடையாது, பெரிய நில பிரபுத்துவர்கள் கிடையாது. அந்த காலகட்டத்தில் எல்லாருமே சாதாரண மனிதர்கள். அப்போ அந்த சாதாரண மனிதர்களை தான் அவர் எம்எல்ஏ ஆக்கினார், எம்பி ஆக்கினார். அது அம்மா காலத்துலேயும் தொடர்ந்தது. ஒரு சில மினிஸ்டர்ஸ்லாம் வந்து காய்கறி வண்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, அவங்கள ஆல் ஆஃப் அ சடன் வந்து அவங்கள ஒரு எம்எல்ஏ ஆக்கினார், அவங்கள மினிஸ்ட்ரியில் இடம் கொடுத்தாரு. அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கட்சிகள் இன்றைக்கும் ஒவ்வொரு தொண்டருக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கட்சியில் என்னவா வேணாலும் இருக்கலாம், சரிங்களா, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ சின்ன போஸ்டிங்கில் உட்காந்துருக்கலாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கட்சியில் நமக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான் வந்து என்னென்னா, எப்பயுமே அதிமுக இப்போ 10 வருஷமாக அம்மா மறைவுக்கு பிறகு 10 வருஷமாக வந்து அது 3 பெரிய தேர்தல்கள், ஒரு 2019, 24 2 நாடாளுமன்ற தேர்தல்களை பார்த்துருச்சு, இப்போ 2 சட்டசபை தேர்தல்களையும் பார்க்குது. அப்படிங்கும்போது தொண்டர்களுடைய உற்சாகம்ன்றது எந்த இடத்துலையுமே குறையில. ஒரு கட்சிக்கு அதுதான் வேணும். இப்பயுமே நீங்கள் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் போகின்ற இடங்களில் அப்படி ஒரு உற்சாகம் பொங்குது. அந்த உற்சாகன்றது நீங்கள் காசு கொடுத்தாலாம் வராது. அந்த உற்சாகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், நாமளும் வந்து என் கட்சி ஆட்சியில் இருக்குதுங்கிற ஒரு பெருமிதத்தில் இருக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு தொண்டனுக்கு வந்து நான் இங்கே இந்த வேலையை செய்கிறேன், அங்கே எனக்கு வேலை செய்கிற இவ்வளோ காசு கூட அது கிடையாது, என் கட்சியில் ஆட்சியில் இருக்குன்ற அந்த ஊருக்குள்ளே ஒரு கெத்தாக சுற்றுறது இருக்கு இல்லையா, அதுதான் அங்கே ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுகிறது. ஸோ அந்த வகையில் இந்த முறை 26 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது, இதில் விஜய்ங்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் உள்ளே வருது அப்படின்னு சொல்லி மீடியா தான் வீணாக பயத்தை கிளப்புறாங்க. விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறதெல்லாம் அது நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு தெரியும். ஸோ அப்படிங்கும்போது இன்ன வரைக்கும் வந்து தமிழ்நாட்டின் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இரட்டை இலை இருக்கின்றது, அதிமுக இருக்குங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபணமாயிட்டு இருக்கு. ஆனால் கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து திமுகவுக்கு சாதகமாக வருது அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு. இன்னைக்கு கூட ஏபிபி நாடு ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க, அதுலேயுமே திமுக கூட்டணி வந்து 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிக்கணும் அவங்க சொல்லும்போது இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, அதே கருத்து கணிப்புகளில் கிட்டத்தட்ட ஒரு 6 பெரிய நிறுவனங்கள் வந்து அதிமுக ஆட்சிக்கு வரும், அதிமுக ஆட்சி அமைக்கும்னே சொல்கிறாங்க, ஆட்சி அமைக்கும், தனித்து பெரும்பான்மையை பெறும், 130 தொகுதிகள் வரை தனித்து பெரும்பான்மை அமைக்கும்னு சில இது சொல்லுது. அப்போ இங்கே வந்து என்னென்னா, இப்போ எனக்கு சாதகமாக அதிமுகவுக்கு சாதகமாக வந்துச்சுன்னா நான் கருத்து கணிப்பை நம்புறதும், திமுகவுக்கு சாதகமாக வந்துச்சுன்னா அது வந்து கருத்து கணிப்பை நம்ம நம்பாமல் இருக்கிறதுங்கிறதும் சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது சரியா இல்லையா? அதனால் வந்து கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறவன் அவன் வந்து மேக்ஸிமம் ஒரு கம்பெனியால் ஒரு 50,000 சாம்பிள்ஸ் 50,000 மக்கள்கிட்ட போய் ஒரு இதை கேட்டாலே வந்து அது ஒரு பெரிய விஷயந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் கையில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஓட்டர் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் 112, சரிங்களா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா 120 சொல்லுது, புதிய தலைமுறை 125 சொல்லுது. இல்லை, புதிய தலைமுறை கருத்து கணிப்பு எடுத்தாங்களா இல்லை வந்ததை போஸ்ட் பண்ணி அப்படி இது பண்ணாங்களா? இல்லை, புதிய தலைமுறை அவங்க தனியாக எடுத்தது. விகடன் நடத்தினதில் 130 வரைக்கும் விகடன் சொல்லியிருக்கு. விகடனில் நான் பணிபுரிஞ்சிருக்கேன். விகடன் மேக்ஸிமம் வந்து அவர்கள் களத்தில் இருந்து அவங்களோட ரிப்போர்ட்டர்ஸை வச்சு தான் எடுப்பாங்க. அந்த சாம்பிள் ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும். டெமோக்ரஸி டைம்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை, அது வந்து 124 சொல்லுது. தந்தி டிவி நடத்துகிற கருத்து கணிப்பில் வந்து திமுக அதன் கூட்டணிக்கு வந்து 40% கிடைக்கும், ஏடிஎம்கே அண்ட் அலையன்ஸுக்கு வந்து 43% கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே அதிகாரப்பூர்வமானது தான், எல்லாம் அதிகாரப்பூர்வமானது. அப்போது இங்கே கருத்து கணிப்பு எனக்கு இங்கே அதிமுகவுக்கு சாதகமாக வருதுன்றதுனால நான் முழுக்க அதை நம்புறதும் கிடையாது, அது திமுகவுக்கு சாதகமாக வருதுன்றதுனால அதை நான் எதிர்ப்பதும் கிடையாது.
என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா நான் ரிப்போர்ட்டராக வந்து களத்தில் ஒரு கருத்து கணிப்புங்கிறது எப்படி நடத்துவாங்க, அதோட பாசிபிலிட்டிஸ் எப்படி, அது உண்மையிலுமே சயின்டிஃபிக்காக நம்மள்ட்ட கிடைக்கிற டேட்டா எல்லாமே, எடுக்கிற டேட்டா எல்லாமே அது ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனான்றது அது பெரிய விவாதத்துக்குரிய பொருள். அந்த வகையில் நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அலை வீசும் எப்போவுமே. அதை அசஸ் பண்ண தெரிஞ்சவங்க இந்த எலெக்ஷன் அன்றைக்கி போய் ஓட்டு போடுறாங்கல்ல, அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மக்களோட மனநிலை எந்த பக்கம் மாறுதுங்கிறத பார்த்துட்டு அப்போ போய் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடுறவங்க தான் வந்து ஒரு 2% மக்கள் இருப்பாங்க. அவங்களோட மனநிலைமை இன்றைக்கி என்னன்னா அதிமுக தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படிங்கன்னா திமுக வந்து மற்ற எந்த விஷயங்களில் நீங்கள் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா கொலை கொள்ளை திரும்ப திரும்ப நடக்கிறத தாண்டி கஞ்சாவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலும் எல்லா வாக்காளர்களையுமே அது வந்து யோசிக்க வைக்குது. இல்லை, நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆனிச்சு. என்னென்னா சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேட்குறாரு, நடு இடத்துல வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து 2 பசங்க கஞ்சாவையும் மதுவையும் வச்சுட்டு இது பண்ணுறது ஓடி போனாங்க தெரியுமா? அந்த பசங்க முகத்தை மறைச்சிட்டு உடனே ஓடி போனானுங்க. ஏதோ ஊருக்குள்ள ஒரு சரிங்க, இப்போ வேணாலும் உங்கள் கேமரா ஒரு நகரத்தில் நடக்குது. நீங்கள் இப்போ கூட உங்கள் கேமராவை தூக்கிட்டு நம்ம ஹைகோர்ட் இருக்குல்ல, அந்த மண்ணடி ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் எந்த தெருவுக்குள்ளே வேணாலும் பூந்து வெளியே வாங்க. கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சார் கோர்ட் அந்த வாசலில் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லாம் போகிறோம்ல, அங்கே இந்த பக்கம் போலீஸ் அம்மாவோ ஐயாவோ நின்றுட்டுருப்பாங்க, அங்கிட்டு 4 பயில கஞ்சா குடிச்சிருப்பாங்க. அதில் தான் நம்ம கிராஸ் பண்ணி நடந்து போகணும். அது வந்து ரொம்ப நான் இந்த காட்சியை அது குறிப்பாக நான் வந்து திரும்ப திரும்ப பார்க்குறது என்னோடய ஏரியாவில் பார்க்குறத விட நான் மண்ணடி பகுதிகளில் நான் அந்த ஏரியாவில் இருக்க ஒரு கோயிலுக்கு அடிக்கடி போகிறதுனால அந்த பக்கம் பார்க்கும்போது அதில் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். எனக்கெலாம் வந்து உண்மையிலுமே ஒரு ஆட்டோ ஏறுறது நான் எப்படி அவங்கள நம்பி போகிறது, ஏன்னா அவர் வந்து ஒருவேளை இங்கேனா கஞ்சா புழக்கம் இந்த மண்ணடியில் அதிகமாக இருக்குது, ஒருவேளை அவர் கஞ்சா சாப்பிட்டவராக இருந்தால் எப்படி இருக்குன்னு நிறையா முறை நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒருவேளை கன்சியூம் பண்ணலனாலுமே இயல்பா அந்த சந்தேகம் வந்துடும், அது பயம் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அது விமன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வந்துடும். அதனால் இந்த முறை திமுக ஆட்சியை இழப்பதற்கு 2011 அவங்க ஆட்சி இழந்து 10 வருஷம் வீட்டில் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அன்னைக்கு முழுக்க கரண்ட் கட்டுங்கிறது. ஏன்னா அதுதான் ஒரு சாமானியனை பாதிக்குது. இந்த வெயில் காலத்தில் கரண்ட் இல்லைன்னா எப்படி இருக்க முடியும்? ஸோ அதுதான் அந்த முறை அவங்கள கரண்ட் கட்டு மட்டுமே இல்லை, கட்ட பஞ்சாயத்துங்கிற ஒரு கரண்ட் ப்ளஸ் அது அப்போ வந்து 3 பெரிய ஃபேக்டர்ஸ். அதில் கரண்ட் கட்டு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் இது என்ன அப்படிங்கன்னா போகிறவங்க வரவங்க நிலத்தெல்லாம் அபகரித்து இவங்க பேரில் எழுதிக்கிட்டது, அது 2வது. 3வது சினிமாவில் இவங்க குடும்பம் மட்டும்தான் இயங்க முடியும், வேறு யாரும் இயங்க முடியாது அப்படிங்கிறதும் கொண்டு வந்த இந்த 3 ரீசன்னால தான் 10 வருஷம் மக்கள் இவங்களை வீட்டில் வச்சுருந்தாங்க. 10 வருஷம். இப்போ இந்த முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதிரவன் ஒரு ஆள் மனசநல்லூர் நிற்கிறார் இல்லையா, எம்எல்ஏ கேண்டிடேட். இந்த திமுக அமைச்ச குழு, திமுக அரசாங்கம் அமைத்த குழுவில் தான் என்ன சொன்னாங்க, ஆமாம் அந்த ஹாஸ்பிட்டலில் தனலட்சுமி சீனிவாசனில் கிட்னி திருட்டு நடைபெற்றிருக்குதுன்னு சொன்னாங்க. அது திருட்டுன்னு கூட சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு மாசு சொன்னார். சரிங்களா? அப்போது நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்க கதிரவனோட ஆஸ்பத்திரியில் இப்படி நடந்துச்சுன்னு. இப்போ திருப்பி அவனுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ திமுக என்ன பண்ணுது அப்படின்னா திருட்டையும் கஞ்சாவையும் மெத்தப்பட்டமையும் ஆதரிக்குது. கே நேரு மேலேயும் 1020 கோடி ஊழல் புகார்னு வந்தது, லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யணும், அவருக்கு தான் சீட்டு கிடைச்சிருக்கு. நேருக்கு அநேகமா எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுவே அவருடைய கடைசி தேர்தலாக இருக்கு. நான் அவருக்கும் வயசாயிடுச்சு. அந்த வயசானதுனால வந்து தன்னுடைய கட்சிக்காரங்களையே அவர் ரொம்ப பக்குவம் இல்லாமல் நடத்துகிறார். எனக்கு திருச்சி ஊர், இப்போ அங்கே இருக்கும்போது கட்சிக்காரர்கள் என் சொந்தக்காரங்களா இருப்பாங்கல்ல, நீங்க நினைக்கிறீங்களா இதுதான் அவருக்கு கடைசி தேர்தலாக இருக்கும்? ஏன்னா துரைமுருகன் அவர்களுக்கு கடந்த முறையே வந்து கடைசி தேர்தல் இந்த முறை திரும்ப வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் விசிக மாவட்ட செயலாளர் எப்படி நடத்தினாருங்கிற வீடியோவை நீங்களும் பார்த்திருப்பீங்க. நீங்க நேருக்கு சொல்றீங்கன்னா துரைமுருகனே அப்படி இருந்த காணொலி வந்தது. துரைமுருகனுக்கு சிஎம் வந்து ரொம்ப பயப்படுவார். ஸ்டாலின் அவர்களால் அவர் துரைமுருகனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. அவரோட காலேஜ் டேஸ், அவர் காலேஜ் போனாரா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் அவர் சர்டிஃபிகேட் படி ஏதோ படிச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு தெரியும் மாநில கல்லூரியில் அவர் படித்தான்னு சர்டிஃபிகேட் இருக்குங்கிறதுனால சரி ஓகே, அந்த கல்லூரி நாட்கள்லேருந்து அவர் பார்க்குறாரு. சரி, அதனால் அவர் பார்த்தீங்கன்னா A to Z விஷயம் கட்சியில் எல்லாத்துக்கும் தெரிகிறத விட இவருக்கு வந்து ரொம்ப பர்சனலாக தெரியும். அதனால் எந்த ஒரு இடத்துலையுமே துரைமுருகன் அவர்களை வந்து எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு சூழலில் சிஎம் இல்லை. அதனால தான் இந்த முறை அவரால் எந்திரிச்சிருக்கிறதுக்கு கூட முடியல. உண்மையிலுமே அவருக்கு லிட்டரலாக அந்த வயசானதுனால வர உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் விட்டு கொடுத்த மாட்டேங்கிறார். இது எல்லா மூத்தவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு உளவியல் சிக்கல்னு வச்சுக்கோங்களேன். நான் எந்த வகையில் சொல்ல வந்தேன்னா அவர் வந்து உண்மையிலுமே நேரு அவர்கள் அந்த ஒரு கண்ட்ரோல் விட்டு போயிடுச்சு.
இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்கேயோ அவங்க கட்சி கூட்டம் போட்டப்போ அவர் எல்லாத்தையுமே ஏக வசனத்தில் எல்லாத்தையும் டே வா போன்னு சொல்கிறது அது வந்து எல்லாருமே ரசிக்க மாட்டாங்களா, கட்சிக்காரங்களாக இருந்தாலும் அதை ரசிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் இது அவருக்கு இறுதி தேர்தலாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் சொல்றேன். ஆனால் அவர் இன்னுமே சொல்கிறாரு, டெல்டாவை மொத்தமாக நாங்கள் ஸ்வீப் பண்ணுவோம், திருச்சி உள்ளிட்ட டெல்டாவை நாங்கள் மொத்தமாக ஸ்வீப் பண்ணுவோம்னு சொல்கிறாருல்ல. கடந்த முறை நான் சொன்னேன், நீங்கள் நம்பலை, ஆனால் நான் ஜெயிச்சு காமிச்சேன், இந்த முறை நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு. கடந்த முறை வந்து அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு எதிர்ப்புணர்வுங்கிறது இருக்க தான் செய்யும். நீங்கள் இந்த 5 வருஷம் சரி. அது மட்டும் இல்லாமல் டெல்டாவில் என்னன்னா டிடிவி தினகரன் ஃபேக்டர், அது ஒரு மிக டிஆர்பி ராஜா ஜெயிச்சிருக்கிறாருன்னா அது அமமுக வேட்பாளர் பிரிச்ச ஓட்டு, காமராஜ் பிரிச்ச ஓட்டு, அது ஒரு மிக முக்கிய காரணம். இப்போ வந்து அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 20 தொகுதிகள் வந்து அமமுக லாஸ்ட் டைம் பிரிச்சுட்டு போச்சு அப்படின்றது. இப்போ அது வந்து எங்கே இந்த டெல்டா பெல்ட்லையும் அந்த பக்கம் கொஞ்சம் உங்களுக்கு தென் மாநிலங்களில் சில இடங்கள்லையும். அப்போ அது வந்து இந்த தடவை கை கொடுக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு டிடிவி ஃபேக்டர் ஒரு மிக முக்கிய காரணம். இவர்கள் விவசாயிகள் என்ன பண்ணினாங்க இந்த முறை, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஏக்கர் பயிர் வந்து வெள்ளத்தில் மூழ்கினது. அப்புறம் ரோட்டில் போட்டிருந்த பயிர் தானாக முளைச்சது. முதல்வர் என்ன ரியாக்ட் பண்ணினார்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அப்போ இந்த முறை விவசாயிகள் ஸ்டாலின் அவர்களை நம்புறதா இல்லை. அவர் நான் டெல்டா வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட்டே நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி அது ஒரிஜினல் ஐடியா யாருது தெரியுமா? வேளாண் துறைக்குன்னு ராமதாஸ் ஐயா ராமதாஸோட ஐடியா. அடுத்தவங்க ஐடியாவை காப்பி அடிச்சுட்டு நான் தான் சுயமாக சிந்திச்சேன்னு சொல்கிறது திமுகவுக்கு ரொம்ப பாரம்பரியமான பழக்கம். அடுத்தவங்களோட மூளை திருடுதல், அறிவு திருட்டில் இவர்கள் சிறந்தவர்கள், அதை தான் சொல்ல முடியும். அடுத்தவங்க அறிவை ஆட்டையை போடுறதில்ல. திமுகவை மெஞ்சின ஆட்கள். திமுகவில் இன்னைய தேதிக்கு ஒரிஜினலாக திங்க் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க கிடையாது சார், ஒருத்தங்க கிடையாது சார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரி மெத்தப்படுத்தவர்கள் அந்த அமைச்சரவையில் இருக்காங்க. அன்பில் மகேஷ் மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி அவர் மதுரையில் என்ன புலம்புனாரு, என்னால் எதுவும் செய்ய முடியல. எங்கள் சட்டமன்றத்தில் அவர் விட்டால் வந்து நெஞ்சில் அடிச்சுட்டு எழுதிருப்பாருங்க. அந்தளவுக்கு போனதோட இந்த லாஸ்ட் சட்டமன்றத்துக்கு முன்னாடி கூட்டத்தில் என்ன சொன்னார், இதை அப்போ பட்ஜெட் அப்போ என்ன சொன்னார், என் பட்ஜெட்டை நான் எதுவும் ஒதுக்க முடியாது, நீங்கள் இங்கே கேட்டு தான் சொல்லணும். அப்படி அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தினார். ஆமாம், அவர் கையேறு நிலையில் இருக்கார். என்னன்னா பிடிஆர் மாதிரியான ஒரு படித்த இன்டலெக்சுவல் சுயமாக சிந்திக்க தெரிந்த ஒருத்தரை போய் உதயநிதிக்கு வணக்கம் சார் சொல்ல முடியுமா? இதெல்லாம் அரசியலில் மிகப்பெரிய துயரம் சார். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. கோவிச்செலியன் மாதிரி ஒரு மினிஸ்டர் சீனியர், அவர் கட்சியில் 2011 திமுக 23 சீட்டு தான் ஜெயிக்கும் போது அவர் ஜெயிச்சவர். இதே தொகுதியில் திருவிடைமருதூரில் அவர் ஜெயிச்சவர். அவர் அண்ணன் உதயநிதினு தான் இன்னும் பேசுகிறாரு. அவரோட வயசில் சின்னவர் தான் உதயநிதி, இன்னமும் அண்ணன் உதயநிதினு பேசுகிறாரு. வேடச்சந்தூர் எம்எல்ஏ காலில் விழுகிறாரு. இந்த கலாச்சாரத்தையும் நம்ம பார்க்க முடியுது தானே. கோவிச்செலியன் நம்ம எளிதாக அப்படி கடந்து போயிட முடியாது. நீங்கள் பிடிகே இருக்க வைக்கிற ஸ்கேலை வந்து கோவிச்செலியனுக்கு வைக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தில் வந்து வருகின்றவர். சரிங்களா? திமுக பட்டியல் சமூகத்திலிருந்து வருகின்ற அது எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, அவர்களை ஒரு செருப்பை போல தான் நடத்தும். சரிங்களா? அது ஆராசாக வந்தாலும் அதுதான் கதி, கோவிச்செலியனாக இருந்தாலும் அதுதான் கதி. கோவிச்செலியன் சொல்கிறாரு, ஒரு பட்டியலினத்தில் பிறந்த என்னை உயர்கல்வித்துறை அமைச்சராக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. இதுவரைக்கும் ஏடிடபிள்யூ மினிஸ்டர் ஆக்குவாங்க, சின்ன சின்ன மினிஸ்ட்ரி போர்ட்போலியோ கொடுப்பாங்க. முதல் முறையாக ஒரு உயர்கல்வித்துறை பொன்முடி மாதிரி, கேபி அன்பழகன் மாதிரி சில ஆட்கள்லாம் வச்சுருந்த இதை போர்ட்போலியோவை எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாருல்ல. அப்போ அதுக்கு தகுதி இல்லைன்னு தானே சொல்லிக்கிறாரா சார்? அரசியல் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பைபிளில் ஒரு வசனம் வரும் தெரியுமா, பட்டியலின மக்கள் தன்னை தானே அங்கே வந்து தாழ்த்தி கொள்ளும் போது தான் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். சரியா? எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு சொன்னால் தான் அங்கே ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும். இவர் வந்து பொன்முடி மாதிரி ஏக வசனத்தில் பேச முடியுமா? டபுள் மீனிங்கில் மேடைகளில் பேச முடியுமா? முடியாது. அவர் இன்னமும் ஸ்டாலின் அவர்களை பார்த்து வணக்கம் சொல்கிறத விட துர்காம்மாவை பார்த்து வணக்கம் சொன்னினாலும் மட்டும்தான் அவருடைய குழப்பம் அங்கே ஓடும். உதயநிதியை அவர் அண்ணன் தான் சொல்லணும். இன்னும் சில மேடைகளில் ஏறினா அவர் வந்து உதயநிதி என் தெய்வம், தினமும் அவருக்கு பூ போட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு 108 தடவை ஏதாவது ஒரு ஸ்தோஸ்திரத்தை சொல்லிட்டு தான் நான் ஆஃபீஸே கிளம்புவேன்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழல் தானே. ஏன்னால் திமுகங்கிறது ஒரு பட்டியலினத்துக்கு எதிரான ஒரு கட்சி. அது பட்டியலின மினிஸ்டர்ஸையோ பட்டியலினத்தில் இருக்கின்ற எம்எல்ஏவையோ எம்பியோ யாருமே நிர்வாகிகளையோ அது வந்து ஒரு காலுக்கு போடும் சிறப்பாகத்தான் அது நடத்தும். கருணாநிதி காலத்திலேயே வந்து அன்னை சத்யவாணிமுத்து அவங்க வந்து பட்டியலின தலைவர்களில் அன்னைக்கு வந்து திமுகவில் இருந்த கருணாநிதியை விட பெரிய தலைவர் அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் முன்னோடி அவங்களையவே வந்து கருணாநிதி தன்னுடைய அந்த நயவஞ்சக புத்தியால் கட்சியை விட்டு தூக்கி விட்டார். அதனால் திமுகவில் ஒரு பட்டியலினத்தவர்கள் உறுப்பினராகவோ இல்லை ஒரு கட்சி நிர்வாகியாவோ இல்லை அரசு பொறுப்புகளில் இருக்கிறதோ தினமும் வந்து இந்த தீ குண்டம் இருக்குல்ல, அதுக்குள்ளே விழுந்து நடந்து கூட போகிறது கிடையாது. அந்த தீ குண்டத்துக்குள்ளே விழுந்து எந்திரிக்கிற மாதிரியான ஒரு செயல் தான் அது.
அங்கே நித்தம் சாவு என்னது நித்திய என்ன பூர்ண ஆயுசு நித்திய கண்டம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதான் தினம் ஆயுசு இருக்கும். ஆனால் அது தினம் ஒரு கண்டத்துக்குள்ளே போயிட்டு வர மாதிரியான ஒரு துயர நிலை தான். அதனால் நம்ம வந்து பிடிஆரையும் கோவிச்செழியனும் ஒரே இடத்துல அங்கே வைக்க முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2011லேருந்து 21 வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம், குறிப்பாக 2017 பிப்ரவரியிலேருந்து 2021 மார்ச் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு வர்றாரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக இருக்கட்டும், இல்லை நீட்னால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இன்னும் குடிமராமத்து இந்த மாதிரி பணிகளாக இருக்கட்டும், நிறையா விஷயங்களை சொல்கிறாரு. கொரோனா காலகட்டத்தில் எப்படி செயல்பட்டோம் அப்படின்னு. திமுக எந்த பிரச்சார கூட்டங்கள்லையுமே சரி அதிமுகவை அடிமை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்களே தவிர அவங்க சாதனையை சொல்லி ஓட்டு கேட்ட மாதிரி எங்கேயுமே தெரியலையுமே சார். இப்போ இந்த உதயநிதியோ இல்லை ஸ்டாலினோ இல்லை அவங்க கட்சி சார்பாக யார் பேசுகிறாங்களோ அவர்கள் யாருமே ஒரு அரசியல் தலைவருக்குரிய பண்புல இல்லாமல் ஒரு 3ஆம் தரமாக ஒரு தேர்ட் ரேட்டாக ஒரு வெற்றி கொண்டான் மாதிரி அந்த சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அந்த ஆள் மாதிரியே ஏன் பேசுகிறாங்க? சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேச்சுக்கும் உதயநிதி பேச்சுக்கும் நீங்க 6 வித்தியாசங்கள்னு என்ன சூர்யா சொல்றீங்க? கிருஷ்ணமூர்த்தி இல்ல, நீங்க சொல்ற ஒரு வேற என்னது அவர் பேரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. சூர்யா கிருஷ்ணமூர்த்தி நல்லா பேசுறவர். ஐயோ அந்த தம்பி தெரியும் எனக்கு பர்சனலா. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன மேம் ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ண முடியுமா? சிவாஜி இல்லைங்க, மேடை பேச்சில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு வேஷ்டி கட்டின உதயநிதி, சரிங்களா? அதே மாதிரி உதயநிதி மேடை பேச்சில் ஒரு பேண்ட் போட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவ்வளோ திருமுனை கூட்டத்தில் ஆபாசமா இப்படி பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் துணை முதலமைச்சரையும் நம்ம ஒப்பிடுறது கரெக்டா? சார் நான் உங்களுக்கு எத்தனை வீடியோ காட்டுறது? உண்மையிலுமே இன்னைக்கு திமுகவில் ஆபாச பேச்சில் மிஞ்சுகிறவர் உதயநிதியா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியான்னு நீங்கள் ஒரு பட்டிமன்றம் வைத்தால் அதுக்கு அந்த பட்டிமன்றத்துக்கு லியோனியை நீங்கள் தலைவராக கூப்பிட்டீங்கன்னா லியோனி என்ன தீர்ப்பு கொடுப்பார் தெரியுமா? உதயநிதி தான் ஆபாச பேச்சில் கிரேட், அதில் என்னென்ன வார்த்தைகள் எவ்வளவு அழகாக உச்சரிக்கிறாருலாம் அவர் வேற உங்களுக்கு லியோனி வேற பாட்டு பாடியெல்லாம் சொல்லுவார். அப்போ நீங்கள் உதயநிதிக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் அப்படிங்கிறது ஆபாச அரசியல் தான். அவர் வயசுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. 50 வயசில் அவர் எதுவும் இன்னும் தன்னை இளைஞர்னு நினச்சிக்கிட்டு 50 தொடலைன்னா இன்னும் 2-3 மாதத்தில் தொட்டுருவார், சரிங்களா? ஸோ அப்போ 50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 50 வயசில் அவருக்கு ஒரு வயசு வந்த பையன் இருக்கான். அப்பையும் உட்காந்துட்டு நீங்கள் இரட்டை அர்த்த வசனத்தில் தான் எல்லா மேடையிலும் பேசுகிறீங்கன்னா இதுதான் உங்கள் தரம் அப்படின்னா ஒரு 3ஆம் தரமாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா? அடுத்து 26 முடிஞ்ச எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 5 வருஷம் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி அடுத்த வருஷம் 31 எலெக்ஷன் வரும்போது இவரை தான் முதல்வர்னு கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ மக்கள் யோசிக்கணும், ஒரு 3ஆம் தரமாக மேடைகளில் கெட்ட வார்த்தை பேசுகின்ற ஒரு 4ஆம் தர நபர் தான் தமிழ்நாட்டின் முதல்வரா? மக்கள் யோசிக்கணும். உதயநிதிக்கு என்ன, உதயநிதி ஹைலி எஜுகேட்டடா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சு வந்தாலா? இல்லை நான் 4 யூனிவர்சிட்டி ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் கெஸ்ட் லெக்சர் கொடுத்துட்டு வரவரா மாதம்? என்ன அவருக்கு அறிவு இருக்குது? உண்மையில் அவருக்கு என்ன அறிவு இருக்குது? பொருளாதாரம் பற்றி நீங்கள் பத்திரிகைகள் 4 கேள்வி கேட்டவொன்னு கடன்னு சொல்லிட்டு போயிடுவாரா? ஜிடிபிக்கு டெஃபினேஷன் சொல்லுங்கள், சொல்லிடுவார் அவரு. அப்போ அடிப்படையில் எந்த ஒரு அறிவுமே இல்லாத ஒரு ஆள் தெரியாமையா அவர் துணை முதலமைச்சர். சார் நீங்கள் வேணா இப்போ கேமரா தூக்கிட்டு போங்க, அவர் எந்த ஏரியாவில் இருக்கிறாரா பாருங்க சார். ஜிடிபி ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் சார், ஜிடிபிக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் சார்னு கேட்டு அவர் சொல்லிட்டாருன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி